மகாநதி சீரியல் அப்கமிங்கில் என்ன மாதிரியான ட்விஸ்ட் நடக்க போகுதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ராகினி வந்து சாரதாட்ட போட்டு கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி அங்கே புதுசாக வந்த பொண்ணு உங்கள் பொண்ணு வந்து அடிச்சிட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ரொம்ப படபடப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து கேட்கலாம் என் பொண்ணுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து கேட்குறாங்க. உடனே என்னாச்சு என் பொண்ணு வந்து அடிச்சிட்டாலாம் புதுசாக வந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சாரதா. அப்போ வந்து சொல்கிறாங்க, அதெல்லாம் இல்லையே, ஐயோ யார் சொன்னதுன்னு தெரியலையே அப்படின்னு எல்லாருக்கும் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. என் பொண்ணு வந்து அடி வாங்குறத என்னால் தாங்கிக்க முடியாது. அவங்க அப்பா இறந்ததுலேருந்தே அவ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. நான் எதுக்காக இங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்தேன்னா, அவள் சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான். புதுசாக வந்த பொண்ணு தான் உங்களுக்கு முக்கியம் அப்படின்னா, தயவுசெய்து என் பொண்ணை என்னோடயே வந்து அனுப்பி வச்சுருங்க. கஷ்டப்பட்டு 10 மாதம் சுமந்து பெற்று வளர்த்த பொண்ணு அவ. அவளுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா என்னால் தாங்கிக்கவே முடியாது. அவளை வந்து எப்படி அவள் அடிக்கலாம்? இதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்களா? அப்படி இல்லை என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் இல்லை நான் எதையுமே கேட்கறதுக்காக நான் இங்கே வரல. உங்களுக்கு இஷ்டம் அப்படின்னா என் பொண்ணை வந்து இங்கே இருக்கட்டும். இல்லை அந்த புதுசாக வந்த பொண்ணு தான் முக்கியம் அப்படின்னா, என் பொண்ணை என்னோடயே அனுப்பி வச்சுருங்க. இதுக்கு மேலே அவள் கஷ்டப்பட வேணாம். அதுவும் புதுசாக வந்த பொண்ணுட்ட அடி வாங்கி தான் கஷ்டப்படணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமுமே கிடையாது அப்படின்னு சாரதா அழுதுட்டே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க. அந்த பொண்ணுக்கு எப்போ குணமாகுதோ அப்போ வந்து நான் என் பொண்ணை திரும்பவும் கொண்டு விடுறேன். அந்த பொண்ணு குணமாகிற வரைக்குமாவது என் பொண்ணு என் வீட்டிலே இருக்கட்டும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அம்மா நீ வேற என்ன நடந்துச்சுன்னு புரியாமல் பேசாதம்மா அப்படின்னு காவேரி பேசுகிறாங்க. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் பார்க்குறேன்ல, நான் என்ன ஏன் கூட்டிகிட்டு போகணும், நான்லாம் வரல அப்படிங்கிற மாதிரி காவேரி சொல்லிட்டு இருக்கேன். இல்லை உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப சாரதா பேசும்போது விஜய் வராரு. வந்தோன்னே என்ன நடக்குது, எதுக்காக வந்து காவேரி இந்த வீட்டை விட்டு போகணும், அதெல்லாம் வேணாத்த, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அவள் இந்த மாதிரி பொண்ணே கிடையாது வெண்ணிலா, ஏன் இப்படி நடந்துக்கிட்டா அப்படிங்கிறது தெரியல. சரியான உடனே நானே அனுப்பி வச்சுருவேன் அப்படின்ன உடனே பாட்டி சொல்கிறாங்க, எல்லாம் அந்த பொண்ணால் தான். அப்போவே சொன்னேன்ல விஜய், நீ கேட்டியா, அந்த பொண்ணால் பாரு இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து ஒரு பக்கம் வந்து விஜய் திட்டிகிட்டு இருக்காங்க. விஜய் வந்து சொல்கிறாரு, ப்ளீஸ் அத்தை புரிஞ்சுக்கோங்க, எனக்கு வேறு வழி தெரியல, அவள் சரியான உடனே நானே அனுப்பிடலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி திரும்பவுமே வந்து விஜய் பேச, அதெல்லாம் சரியாக வராதுன்னு சாரதா பேச, இப்போ ஒரு பக்கம் வந்து நம்ம காவேரி வந்து சாரதாவை சமாதானப்படுத்துகிறாங்க. அம்மா கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா அவரையும் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் விஜய் வந்து தனியாக கூப்பிட்டு தாத்தா வந்து பயங்கரமாக திட்டுறாரு. அந்த பொண்ணால் பாரு என்ன நிலமையில வந்து நிற்குது, இப்போ காவேரியை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து நிற்கிறாங்க. நீ என்ன முடிவு பண்ண போகிற, காவேரி இல்லாமல் நீ இருந்துருவியா, வெளியில் தான் உனக்கு முக்கியமா, அப்போ வெண்ணிலாவை வச்சுக்கோ, காவேரி அவங்க அம்மா கூட்டிகிட்டு போட்டோம். ஏன்னா அவள் படுற கஷ்டத்தையும் என்னால் இங்கே பார்க்க முடியல, ஏன்னா அவள் அவ்வளோ கஷ்டப்படுறா. இதெல்லாம் பெரிய பாவம் விஜய், உனக்கு நான் சொன்னது சொன்னால் வந்து உனக்கு புரியாது, உன் இஷ்டம் அதுக்கு மேலே அப்படின்னு பேசிட்டு போகிறாரு தாத்தா. ஸோ இந்த பக்கம் விஜய் வந்து நம்ம பண்ணுறது தப்பு தான், நம்ம வந்து ஏதாவது இதுக்கு முடிவு எடுத்தே ஆகணும், காவேரி இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது, பட் வெண்ணிலாவை என்ன செய்கிறது, ஒரே குழப்பமாக இருக்கே, எனக்கு எதுவுமே புரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா தாத்தா வந்து கேட்குறாரு, என்ன விஜய் முடிவு பண்ணியா, ஏதாவது உனக்கு தோணுதா என்ன பண்ணலான்னு அடுத்து அப்படின்னு கேட்கும்போது விஜய் சொல்கிறாரு, ஆமாம் தாத்தா, திரும்பவுமே ஹாஸ்பிட்டலில் வந்து கூட்டிகிட்டு போய் விட்டுலான் இருக்கேன் வெண்ணிலாவை அப்படின்னு சொல்லும்போது தாத்தா சொல்கிறார், ரொம்ப நல்ல முடிவு எடுத்திருக்க, அது நல்ல முடிவு, அதை இப்போவே செஞ்சிரு, அதுதான் உனக்கு நல்லது, உங்கள் லைஃப்க்கு நல்லது விஜய் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை தாத்தா உடனே என்னால் செய்ய முடியாது, ஒரு 2 டேஸ் மட்டும் எனக்கு டைம் கொடுங்கன்னு திரும்பவுமே விஜய் வந்து தாத்தா கிட்ட டைம் வந்து கேட்குறாரு. ஸோ 2 டேஸில் நானே கொண்டு போய் விட்டுறேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போது 2 நாளில் என்ன தாண்டா செய்ய போகிற, 2 நாள் எதுக்கு டைம் கேட்குற அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து தாத்தா வந்து கேட்கும்போது விஜய் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி இல்லை தாத்தா, ஒரு 2 நாளில் வந்து எம்டி போஸ்ட் கொடுக்கலான்னு இருக்கேன்ல காவேரிக்கு, அந்த 2 நாளில் வந்து ஃபஸ்ட்டு அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் எல்லா வேலையுமே பண்ணுறேன் ஒன்று ஒன்றா அப்படிங்கும்போது, இங்கே பாரு நீ தள்ளி போட அது உனக்கு தான் வந்து பிரச்சனையாக வந்து முடியும், யோசிச்சுக்கோ விஜய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ இப்போ வந்து விஜய் யோசிக்கிறாரு, எப்படியாவது இந்த 2 நாளில் வந்து காவேரி ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போயிட்டு, உனக்கு இதில் பாதி பங்கு இருக்குது, நீ வந்து நீ ஒரு எம்டி தான் இந்த ஆஃபீஸ்க்கு அப்படின்னு சொல்லி அதை சொல்லிட்டு வெண்ணிலாவை பற்றின ஒரு தெளிவான ஒரு இது மைண்ட் செட்டை வந்து அவளுக்கு கொடுக்கணும், அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா நம்ம எல்லா வேலைகளுமே செய்யணும் அப்படின்னு சொல்லி விஜய் ஒரு பக்கம் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. சரி, இப்போ காவேரி ரொம்பவே ஹர்ட் ஆயிருப்பா, நம்ம போய் அவகிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட பேசுறதுக்காக விஜய் போகிறாரு. என்ன காவேரி, அம்மா கிளம்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லி வந்து விஜய் பேசுகிறாரு. ஆமாம் கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்ல, எங்கள் அம்மா பேசினதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், எங்கள் அம்மா கொஞ்சம் புரிஞ்சுக்காமல் பேசுகிறாங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க விஜய் அப்படின்னு காவேரி வந்து சொல்லும்போது விஜய் சொல்கிறாரு, இல்லை எந்த தாயுமே அந்த இடத்துல அப்படி தான் பேசுவாங்க, உங்கள் அம்மா மேலே எந்த தப்பும் இல்லை, நான் தான் திரும்பி கூட்டிகிட்டு வந்து பெரிய தப்பு பண்ணிட்டேங்க வெண்ணிலாவை, ஸோ நான் தான் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து மனசு விட்டு பேசுகிறாரு. பரவாயில்ல விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க காவேரி. நான் திரும்பவுமே ஏதாவது நான் இதுக்கு ஒரு முடிவு எடுத்தே ஆகணும், எனக்கு ஒரு 2 நாள் மட்டும் டைம் கொடு காவேரி, அதுக்கப்புறம் பாரு உனக்கே எல்லாமே ஒரு கிளியர்னஸ் கிடைச்சிரும், நீ வந்து உனக்கு எல்லாமே புரிஞ்சிரும், ஒரு 2 நாள் எனக்காக வெயிட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி விஜய் வந்து போயிடுறாரு. இப்போ காவேரி யோசிக்கிறாங்க, எதுக்கு இந்த 2 நாள் டைம் கேட்குறாரு, இந்த 2 நாளில் என்ன தான் பண்ண போகிறாரு, ஒருவேளை நம்மக்கிட்ட சைன் வாங்கிட்டு
அவ்வளோதான் இனிமேல் நீ வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவோட சந்தோஷமாக இருக்க போகிறாரா? அது மட்டும் என்கிட்ட நடக்கவே நடக்காது விஜய். உங்கள பிரிஞ்சு என்னால் இருக்கவே முடியாது. ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நான் அதுதான் சொல்கிறேன். ஒரு காலமும் நீங்கள் நினைக்கிறது வந்து நடக்காது. நான் சைன் மட்டும் நான் போடவே மாட்டேன். இந்த வீட்டை விட்டு நான் போகலாம், போயிருவேன் அப்படின்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி காவேரி மனசுலேருந்து அழுதுட்டே அப்படியே கண்லேருந்து தண்ணியாக கொட்டுது அவங்க. இதை அழுதுட்டே அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. ஸோ அடுத்து இந்த ஒரு 2 நாள்ல என்னெல்லாம் ப்ராப்ளம் வரப்போகுது? ஸோ எம்டி அந்த சேர்ல போயிட்டு காவேரியை சக்ஸஸ்ஃபுல்லா விஜய் வந்து உட்கார வச்சுருவாரா? இல்ல அதுக்குள்ள வந்து வெண்ணிலாக்கு எல்லா நினைவுகளும் வந்து விஜயும், காவேரியும் பிரிக்க போறாங்களா? அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி அப்டேட்க்கு மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.